ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமென் அப்படின்னு சொல்லிட்டு மேரி wollstonecraft இவங்க ரைட் பண்ண ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு லார்ஜ் எஸ்ஸே அண்ட் மேரி wollstonecraft வந்து 27th April 1759 அந்த வருஷத்தில் பிறந்திருக்காங்க. அண்ட் தென் 10 September 1797 வந்து அவங்க இறந்துருக்காங்க. தென் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஷி வாஸ் அ ஃபிலாசபர் அண்ட் இவங்க வந்து ஒரு அட்வொகேட் ஆஃப் விமென்ஸ் ரைட்ஸ். ஸோ உமென்ஸ் ரைட்ஸ்க்காக போராடின ஒரு அட்வொகேட்டும் கூட. ஸோ இந்த லார்ஜ் எஸ்ஸே வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சப்ஜெக்ட்ஸை பற்றி. அண்ட் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆன இயர் 1792. இதில் வந்து நிறைய ஃபெமினிஸ்ட் ஃபிலாசபிஸை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு லென்த் ஃபெமினிஸ்ட் எஸ்ஸே அப்படின்னும் சொல்கிறாங்க. தென் இதில் வந்து ஃபீமேல் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்மளுடைய மேரி wollstonecraft பேசியிருப்பாங்க. தென் பாருங்கள், உமன் குட் நாட் பி குட் மதர்ஸ், குட் வைஃப்ஸ் அண்ட் குட் ஹவுஸ்ஹோல்ட் மேனேஜர்ஸ் இஃப் தே வேர் நாட் வெல் எஜுகேட்டட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உமன் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அவங்களால கண்டிப்பாக ஒரு நல்ல மதராகவோ இல்லை ஒரு நல்ல ஒய்ஃபாகவோ இல்லை வீட்டை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குட் பர்சனாகவோ நிச்சயமாக அவங்களால இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உமன் எப்படி ஒரு மென்னுக்கு கன்சிடர் பண்ணப்படுறாங்க இன் ஓல்டன் டேஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் லைக் பிளேத்திங் மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கு வந்து டோட்டலாக 13 சாப்டர்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்ற மெயின் திங்ஸை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேட்டிங் உமன் ஈக்குவலி அப்படின்றதான் இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்குற விஷயம். உமனுக்கு வந்து எப்படி நம்ம ஈக்குவலாக எஜுகேஷன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயங்கள். ஸோ ட்ரீட்டிங் விமென் வித் டிக்னிட்டி அண்ட் ப்ரொவைடிங் விமென் வித் ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அதாவது உமனை வந்து ஒரு கண்ணியமாக நம்ம நடத்தணும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம எல்லா விஷயத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து ரொம்ப நீடட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தென் வந்து அண்ட் நம்ம மேரி wollstonecraft என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு உமன் வந்து இந்த ஓல்டன் டேஸ்லலாம் சொசைட்டியில் வந்து ஒரு சில தாட்ஸ் இருக்கும் இல்லையா? எப்படின்னா ஒரு குட் உமென்னா அவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பியானோ ப்ளே பண்ண தெரியணும், அழகாக ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை வந்து ப்ரிட்டியாக பேச தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு சூப்பராக ட்ராயிங் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு உமென்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஸ்கில்ஸாக, இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு உமன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை வந்து நம்ம மேரி wollstonecraft வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா உமன்ஸ்னுடைய அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு, ஃபிசிக்கல் பியூட்டிக்கு. ஸோ ஒரு உமனுடைய ஒரு மெயினான அவங்களுடைய கோலே வந்து அவங்களோட ஃபிசிக்கல் பியூட்டியை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், அதில் அவங்க வந்து ரொம்ப கேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அப்போது ஓல்டன் டேஸில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சில தாட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் நீ வந்து உன்னோட மேனை நீ வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும், அதுக்காக நீ உன்னோட ஃபிசிக்கல் பியூட்டியை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி ஒரு உமன் எப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்களுக்கான ஒரு மேஜர் கோலாக எது இருக்கணும்னா டெஃபினட்டாக அவங்க நாலேஜை அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதும், நல்ல விர்ச்சுஸை அவங்க ஃபாலோ பண்ணுறதும், ஒரு குட்டான லைஃப் அவங்க லீட் பண்ணுறதும் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருமே தவிர ஒரு ஃபிசிக்கல் பியூட்டியாலேயோ இல்லை அடுத்தவங்க ப்ரைஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயத்தினாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகிறதில்ல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பற்றி 1792 அந்த வருஷத்துலேயே மேரி wollstonecraft பேசியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அண்ட் தென் இவங்க வந்து ஃபால்ஸ் சென்சிபிலிட்டி பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது அதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபால்ஸ் சென்சிபிலிட்டினா, ஓல்டன் ஏஜில் வந்து இந்த உமன்ஸ் எல்லாம் எமோஷ்னலி ரொம்ப சென்சிட்டிவானவங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து மேரி wollstonecraft என்ன கொஷின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு உமன் தான் ப்ராப்ளம் வரும்போது வந்து அதை ரொம்ப அழகாக மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறவங்களும் உமன். ஸோ எப்படி நீங்கள் எதை வச்சு ஒரு உமன் வந்து எமோஷ்னலி ரொம்ப சென்சிட்டிவானவங்க, வீக்கு அப்படின்ற மாதிரிலாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு ஃபால்ஸ் சென்சிபிலிட்டின்னு இதுக்கு அகெயின்ஸ்டாக கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென்
அமெரிக்கா அண்ட் ஃப்ரான்ஸ் ரெவல்யூஷனில் வந்து இவங்களுடைய ரைட்டிங்ஸ் ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. தென் வந்து டாலரண்ட் அப்படின்றவர் ஒரு ஃப்ரெஞ்ச் பொலிட்டீஷியன். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பெரிகஸ் பேம்ப்ளெட் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட்டை நேஷ்னல் எஜுகேஷன் பற்றி இவர் வந்து ஒரு விஷயம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாகவும் மேரி wollstonecraft வந்து இந்த எஸ்ஸேவை, அதாச்சும் விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமனுங்கிற இந்த எஸ்ஸேவை வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதத்தில் அவங்க ரைட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உமன் வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகலைன்னா அவங்களால மென்னுக்கு ஒரு அழகான கம்பேனியனாக இருக்க முடியாது. அண்ட் தென் அவங்களுடைய நாலேஜ் அண்ட் விர்ச்சுவும் அந்த இடத்துல ப்ரோக்ரஸே இல்லாமல் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, உமன் எஜுகேஷனை நெக்லெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய துயரத்துக்கு, ஒரு துன்பத்துக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் ஓல்டன் டேஸில் உமன் எல்லாரும் அவங்களோட ப்ரைமரி கோலாகவே வந்து அவங்க ரொமான்ஸ்க்கும் அண்ட் அவங்களோட ஃபிசிக்கல் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் கொடுக்கப்பட்டது. அண்ட் வந்து அவங்க ரீசனை வந்து வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய விர்ச்சுவை வளர்த்துக்கிறதுக்கோ அவங்க என்கரேஜ் பண்ணப்படலை அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க. தென் wollstonecraft மிடில் கிளாஸ் உமனை பற்றி தான் ப்ரைமரியாக பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்கள ஒரு ஹியூமன் கிரியேச்சராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பாருங்கள், அவங்கள ஒரு உமனாக கூட பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஹியூமன் கிரியேச்சராக பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பிகாஸ் எல்லா ஹியூமன் கிரியேச்சர்ஸுமே இந்த உலகத்துக்கு என்ன காரணத்துக்காக வராங்கன்னா, டு அன்ஃபோல்ட் தேர் ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது அவங்களுடைய வசதிகளை விரிவுபடுத்துறதுக்காக தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாரும் வந்து யாருக்கும் ஒரு சர்வெண்ட்டாவோ ஒரு மேடாவோ அவங்க வரல. அதனால் நீங்கள் அப்படி வந்து அவங்கள ஒரு பார்வையில் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. தென் மென்னும் உமனும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் விர்ச்சுஸ் இருந்தாலும் அவங்களுக்கான ஐடென்டிக்கல் விர்ச்சுஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸையும் அவங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மேரி wollstonecraft பேசியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்லி மேரேஜ் வந்து உமன்ஸ்க்கு பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு எப்போவுமே மென்னை ப்ளீஸ் பண்ணி இருக்கிறதுக்கு மட்டும்தான் கற்றுட்ருக்காங்களே தவிர்த்து அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவங்களால வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல. எல்லாத்துக்குமே வந்து அவங்க மென்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் அவங்க வந்து மென்னை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ப்ளீஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு உமன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டாலோ இல்லை அவங்க வந்து வேறு எந்த ஒரு மென்னாலேயோ கற்பழிக்கப்பட்டால் கூட அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாது. அந்த இழப்பிலேருந்து அவங்களால வெளியவே வர முடியாது. ஸோ இது வந்து அவங்களுடைய என்டையர் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். பிகாஸ் ஒரு உமனுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கப்படலைன்னா அவங்க வந்து ரொம்ப வல்னரபிளாக சேஞ்ச் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களால வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இல்லாமையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. wollstonecraft வந்து 18th சென்ச்சுரியோடைய ரைட்டர்ஸை ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ். அண்ட் அவங்களுடைய ஒரு மோஸ்ட் டீட்டெயில்டான கிரிட்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் ஜாக்வஸ் ரோசியா அப்படின்றவர். ஸோ இவங்க வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா, உமனுக்கு வந்து ஒரு மென்னுக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு அவங்க எஜுகேஷன் கொடுக்கப்பட்டால் போதுமானது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். ஸோ இந்த விஷயத்தை இவங்க வந்து ரொம்பவே இதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து இதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் எப்படி ஒரு மென் வந்து இந்த வேர்ல்டுக்கு எப்படி வந்திருக்காங்களோ சேம் அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் தான் உமனும் கூட, அவங்களும் ஈக்குவல் தான். பட் ஆனால் இந்த மென்னுக்கு சர்வ் பண்ணுறது தான் உமனோட டியூட்டியா, அந்தளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா போதுன்னும் போது அப்போ உமனோட லைஃப் அவங்களுடைய ஒரு ஃப்ரீடம் இருக்குது இல்லையா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில டியூட்டிஸ் இருக்குல்ல இந்த வேர்ல்டில் செய்கிறதுக்கு. ஸோ அதை பற்றின ஒரு கருத்து என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் தென் she also dismisses Fordyce's sentimental sermons and Grigory's அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ரூல்ஸ் ஆஃப் டெக்காரம். டெக்காரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்,
இந்த ப்ராப்பர் அண்ட் பொலைட் பிஹேவியரை ஃபாலோ பண்ணுறது டெக்காரம் அப்படின்வாங்க. அதாச்சும் ஒரு உமன்னா இப்படி தான் இருக்கணும், சத்தமாக சிரிக்கக்கூடாது, அந்நியர்கள்கிட்ட பேசக்கூடாது, அவங்க வெளியே போகும்போது வந்து ரொம்ப நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். அஃப்கோர்ஸ் சில இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் தான். பட் அதே டைமில் உமன்கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய தலையில் போடாமல் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சில விஷயங்களை வந்து மென்னுக்கும் டீச் பண்ணணும். அதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தானே. ஸோ ஒரு மென்னும் வந்து உமனை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத அவங்களுக்கும் வந்து டீச் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே இவங்க இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஷி கன்க்ளூட்ஸ் தட் women have observed many of these oppressive standards because they haven't been taught to distinguish between reason and prevailing prejudices. ஸோ என்ன சொல்கிறாங்க, உமனுக்கு வந்து இந்த அடக்குமுறைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இது எதற்காக வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த பாரபட்சம் முன்னாடி எப்படிலாம் அந்த சொசைட்டியில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்றதை பற்றின ஒரு அவுட்லுக்கே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்றது வளர்ந்தாதான், அந்த பகுத்தறிவில் அவங்க யோசித்தா மட்டும்தான் அவங்களால இந்த அடக்குமுறையிலேருந்து வெளியே வர முடியுமே தவிர்த்து, இல்லாட்டி அவங்க கடைசி வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரீடமாக அவங்க வெளியே வரணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செய்யணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக அவங்களுக்கு தேவை என்ன, நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஈக்குவலாக மென்னுக்கு வழங்குற மாதிரி உமனுக்கும் வழங்கப்படணும் அப்படின்ற விஷயத்த அகைன் அண்ட் அகைன் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் இம்ப்ரெஷனை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஃபேமிலியிலே கூட பார்த்துருப்போம், சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து சில தாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதாச்சும் ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு அண்ணாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ வந்து எதிர்த்து பேசக்கூடாது, யாரையும் வந்து அகெயின்ஸ்டாக அவங்க யாராச்சும் எதுனா பேசுகிறாங்கன்னா அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், ஏன் எதுக்குன்னு கொஷின் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபேமிலியிலேயே கூட நம்ம அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் வந்து ஒரு சைல்ட்ஹுட் இம்ப்ரெஷன்ஸ், ஒரு உமன்னா அவங்க மென்னுக்கு அடங்கி தான் போகணும், அவங்க வந்து மென் தப்பு பண்ணாலுமே கூட உமன் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அப்போ தான் ஒரு ஃபேமிலி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. பட் ஆல் த டைம் வந்து ஒரு உமனே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போத் த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அந்த லைஃப்மே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் வந்துட்டு இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபர்தர் ஷி சேஸ் சொசைட்டி ப்ரெஷர்ஸ் உமன் டு கேர் ப்ரைமரிலி அபவுட் எக்ஸ்டர்னல் பியூட்டி. தே ஹாவ் நோ இன்சென்டிவ் டு அட்டெண்ட் த டியூட்டிஸ் நேச்சர் ஹேஸ் கிவன் தெம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரைமரி பியூட்டிக்கு வந்து அவங்க ரொம்பவே எக்ஸ்டர்னல் பியூட்டிக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இந்த சொசைட்டி வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இப்போது இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பர்பஸ் இருக்கும்ல, லைஃபோடைய பர்பஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க தேடி போகணும், அதுக்கான விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து நிறைய உமனுக்கு இந்த அன்ஹாப்பினஸான அண்ட் ஒரு ஃபேமிலி பாண்ட், தவறான சில ஃபேமிலி பாண்ட்ஸ்லேயுமே அவங்க வந்து போய் மாட்டிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ உமன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரங்கன் மென் கிட்ட வந்து அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பயங்கர ஒரு ட்ரங்க்டு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து வேறு வழி இருக்காது, குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால அந்த லைஃப்பை விட்டு அவங்களால வெளியே வர முடியாமல் அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அனுசரித்து அவங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். பட் இதே ஒரு உமனுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்பட்டால் அப்போ வந்து அவங்க ஈவன் அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே அவங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அழகாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ ஒரு உமனுக்கு எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஹோல் சொசைட்டிக்கே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குற விஷயமா இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நிச்சயமாக. அண்ட் வந்து Wollstonecraft என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் டிசர்வ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லாஸ். அதாவது அவங்களுக்கும் வந்து லாஸ் அவங்களுக்கு ஃபேவராக வரணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாச்சும் அவங்களோட டியூட்டிஸை அவங்க ஃபில்ஃபில் பண்ண முடியும். அண்ட் தென் உமனுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடைக்கப்படணும், அவங்களால மெடிசன் படிக்க முடியும், பாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை வந்து படிக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸும்
அவங்களுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த லார்ஜ் எஸ்ஸேவை வந்து அவங்க ஒரு ப்ரொப்போசலாகவும் வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு எஸ்டாப்ளிஷ் ஃப்ரீ நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸுன்ற பார்ஷாலிட்டியெல்லாம் பார்க்காம எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஃப்ரீயான ஒரு நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும். அதனால எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அட் லாஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் விமென் ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் இக்னரன்ஸ், இந்த அறியாமையிலேருந்து உமென்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களால ஒரு சுதந்திரமாக ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை லீட் பண்ண முடியும். அண்ட் இந்த சொசைட்டியவும் சேர்த்து அவங்களால உயர்த்த முடியும். அவங்க ஃபேமிலி மட்டும் இதனால் வந்து கெயின் ஆகாது, டெவலப் ஆகாது, இந்த என்டையர் சொசைட்டியுமே டெவலப் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அண்ட் அட் லாஸ்ட் வந்து இந்த எஸ்ஸே தாண்டி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ என்னென்னா, இப்போது நம்ம வளர்கிற காலங்களில் நம்ம வீட்டிலேயே கூட இந்த வேர்டை வந்து நம்ம அதிகமாக கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் இல்லையா? அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் நிறைய டைம்ஸ் நான் ஆக்சுவலாக இதை யோசிச்சிருக்கேன். அது ஏன் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பேர்டனையுமே தூக்கி ஒரு ஒரு உமனோட தலையில் போடுற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு மென் ஏதாவது தப்பு பண்ணாலோ, இல்லை ஒரு பாய் சைல்டு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலோ கூட எல்லாத்தையுமே ஒரு ஒரு உமன் இருக்காங்கன்னா அவங்களோட தலையில் போடுறது அது வந்துட்டு சரியே கிடையாது இல்லையா? ஸோ 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பேருமே வந்து டிசிப்ளைன்டாக இருக்கணும், சில பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ஷேர் பண்ணி செய்ய வேண்டியது. பட் அது இல்லாமல் ஒருத்தவங்கள மட்டுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் இப்போதைய ஜென்ரேஷனில் நிச்சயமாக அதெல்லாம் நிறைய வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வந்துட்ருக்கோம். அந்த மாதிரியான தாட்ஸ் கிடையாது இப்போது. பட் என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ஸோ உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க வீட்டிலனா, நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான பழைய சில விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கோ, இல்லை அந்த மாதிரியான பேச்சு, அந்த மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் குழந்தைங்க கேட்டு வளர்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க தெரியாமல் இந்த டைமில் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க தெரியாமல் கூட இந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணி வளரலாம். பட் இதனுடைய இம்பேக்ட் வந்து அவங்க வளரும்போது அவங்களுடைய அடல்ட்ஹுட் லைஃப்பில் இருக்கும். ஸோ நிச்சயமாக இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம டீச் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் உமன்லாம் நல்ல ஒரு குட் பொசிஷனில் இருக்காங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே விஷயத்த நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்கிட்டையும் அழகாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நிச்சயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.